Rise and Shine Legends, this is Radhika. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Class 12 Maths NCERT Syllabus Chapter 5 Continuity and Differentiability. இதில் Exercise 5.6 ல இருந்து 7th sum பார்க்க போறோம். If x and y are connected parametrically by the equations without eliminating the parameter, find dy by dx. ஓகேவா? So dy by dx தான் நம்ம கண்டுபிடிக்கணும். x y அப்படினு ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. So x which is equal to sin cube t by root of cos 2t and y which is equal to cos cube t by root of cos 2t. ஓகேவா? So first வந்து நம்ம சொல்யூஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சம்மில் என்னென்ன ஃபார்முலாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், அதாவது ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலாஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், டிஃப்ரென்ஷியல் ஃபார்முலாஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். சரியா? எதுக்காக அப்படின்னா இந்த சம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு அண்ட் வந்து கொஞ்சம் லென்த்தாக போகும். சரியா? ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் டஃப் மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அது தெரியக்கூடாது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து சிலதை வந்து முன்னாடியே பார்த்துட்டு வரணும். ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சில ஃபார்முலாஸ் அண்ட் சில ஸ்டெப்ஸை மட்டும் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு அப்புறமா நம்ம வந்து இதோட சொல்யூஷனுக்குள்ளே வரலாம். சரியா? ஓகே, இந்த சம்மில் நம்ம என்னென்ன ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். sin 3t which is equal to 3 sin t minus 4 sin cube t, அதாவது 3 sin t minus 4 sin cube t அப்படின்னு எங்கே வருதோ அங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை sin 3tயால் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். சரியா? அதே மாதிரி cos 3t which is equal to 4 cos cube t minus 3 cos t, 4 cos cube t minus 3 cos t அப்படின்னு வர இடத்துல நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், cos 3t அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். சரியா? அதே மாதிரி sin 2t which is equal to 2 sin t cos t, இது வந்து நம்ம 10thலேயே படிச்சிருப்போம். sin 2a which is equal to 2 sin a cos a. சரியா? ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த ஃபார்முலா தான் இது எங்கே நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா sin 2t அப்படின்னு இருக்கும். நம்ம சம் வந்து சிம்ப்ளிஃபை பண்ணிட்டு வரும்பொழுது sin 2tன்னு இருக்கும். நம்ம அங்கே தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 sin t cos t அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். சரியா? அதே மாதிரி cos 2t which is equal to 2 cos square t minus 1, இது வந்து நீங்கள் dy by dx சிம்ப்ளிஃபை பண்ணிட்டு வரும்பொழுது நியூமரேட்டரில் cos 2t இருக்கும். ஸோ அந்த cos 2tயை நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணுவோம் அப்படின்னா 2 cos square t minus 1 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணுவோம். சரியா? அதே மாதிரி இங்கே பாருங்கள் cos 2t which is equal to 1 minus 2 sin square t அப்படின்னு எழுதலாம். சரியா? ஸோ இதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டினாமினேட்டில் இருக்கும், dy by dxல டினாமினேட்டில் இருக்கும் cos 2t. ஸோ அந்த cos 2t எப்படி ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 1 minus 2 sin square t அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அண்ட் cos 2t which is equal to cos square t minus sin square t, இந்த ஃபார்முலா வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறது இல்லை. cos 2tயை இப்படியும் எழுதலாம் அப்படிங்கிறதுனால இதை எழுதியிருக்கோம். சரியா? இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலை. கடைசியாக cos t by sin t. சரியா? அதாவது cos theta by sin theta நம்ம என்னென்னு எழுதுவோம், cot theta அப்படின்னு எழுதுவோம். ஸோ இது கடைசி ஸ்டெப்பில் இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரியா? புரியுதா? இது எதுக்காக பார்க்குறோம், இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் வந்து சம் போடும் போது மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த சம் வந்து ரொம்ப டஃப்பாக உங்களுக்கு ஃபீல் ஆகிடும். சரியா? இப்போவே நீங்கள் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கு பதிலாக இதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு சம்மே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போகும். சரியா? கொஷினில் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ்லையும் டி அப்படின்ற வேரியபிள் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக? டீன்ற வேரியபிள் தான் நமக்கு கொஷினில் இருக்குது. ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருக்கோம், இங்கேயும் டீன்ற வேரியபிளை வச்சே என்ன பண்ணியிருக்கோம், ஃபார்முலாஸை எழுதியிருக்கோம். ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் கன்ஃபியூஷன் இருக்காது. இப்போ நான் எக்ஸ் வச்சு சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு அங்கே போடும்பொழுது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகலாம். சரியா? ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம், 3 sin t minus 4 sin cube t இருக்கிற இடத்துல sin 3t அப்படின்னு எழுத போகிறோம். அதே மாதிரி 4 cos cube t minus 3 cos t இருக்கிற இடத்துல cos 3t அப்படின்னு எழுத போகிறோம். அண்ட் sin 2t இருக்கிற இடத்துல 2 sin t cos t அப்படின்னு எழுத போகிறோம். அண்ட்
cos 2t நியூமரேட்டரில், அதாவது dy by dxல நியூமரேட்டரில் cos 2t இருக்கும் சிம்பிளை பண்ணிட்டு வரும்பொழுது. ஸோ அங்கே நீங்கள் cos 2tக்கு பதிலாக என்ன எழுதணும், 2 cos squared t minus 1 அப்படின்னு எழுதணும். சரியா? அதே மாதிரி நியூமரேட்டரில் இதை எழுதணும். டினாமினேட்டரில் என்ன எழுத போகிறோம் அப்படின்னா cos 2tக்கு பதிலாக 1 minus 2 sin squared t அப்படின்னு எழுத போகிறோம். சரியா? இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலை. இங்கே கடைசியாக நம்ம என்ன பண்ண போகிறோம், cot t அப்படின்ற அந்த ஃபார்முலாவை நம்ம எழுத போகிறோம். சரியா? எதுக்கு பதிலாக cos t by sin t. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு தெரியும் இல்லையா, அது வந்து cot t அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம எழுத போகிறோம். இது கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஃப்ரென்ஷியல் ஃபார்முலாஸு இந்த சம்மில் என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான். இப்போ பாருங்கள், u by v, யூன்றது ஒரு ஃபங்க்ஷன், வின்றது ஒரு ஃபங்க்ஷன், ரெண்டுமே எப்படி இருக்குது, u by v அந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ அப்படி இருந்துச்சுன்னா d by dt of u by v which is equal to v u dash minus u v dash by v square. ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், இந்த v-யை ஸ்கொயர் பண்ணி டினாமினேட்டரில் எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த v-யை மேலே ஒரு டைம் எழுதிக்கிறோம். அப்புறம் இங்கே கொடுத்துருக்க u-வை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதுகிறோம். மைனஸ் இந்த u-வை அப்படியே எழுதுகிறோம். தென் v-யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதுகிறோம். சரியா? இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதை தான் u dash v dash அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ v u dash மைனஸ் u v dash by v ஸ்கொயர். ஃபஸ்ட்டு நீங்கள் இதை எப்படி எழுதுறீங்க அப்படின்னா டினாமினேட்லேருந்து போங்க. இங்கே v இருக்கு இல்லையா, அந்த v-யை வந்து ஸ்கொயர் பண்ணும். ஸோ அந்த ஸ்டெப்லேருந்து போங்க, அப்போ தான் கன்ஃபியூஸ் ஆகாது இந்த சம். ஓகேவா? இங்கே d by dt ஆஃப்னு எழுதியிருக்கேன். எதனால் எழுதியிருக்கேன், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த சம்மில் வந்து என்ன வேரியபிள்ஸ் யூஸ் ஆகிருக்கு, t தான் அவங்க கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ன்ற ஃபங்க்ஷன், ஒய்ன்ற ஃபங்க்ஷன் ரெண்டுமே எப்படி இருக்குது, அதில் இருக்க வேரியபிள் வந்து t. அதனால தான் d by dt ஆஃப் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வித் ரெஸ்பெக்ட் டு t தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். சரியா? அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ cos t அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், மைனஸ் sin t அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். sin t-யை நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், cos t அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அண்ட் t பவர் n, நார்மலாக நம்ம இது எப்படி சொல்லுவோம், d by dx ஆஃப் x பவர் n which is equal to n into x பவர் n minus 1 அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து வேரியபிள் t இருக்கிறதுனால t பவர் n which is equal to என்னது, n into t பவர் n minus 1 அப்படின்னு எழுதியிருக்கேன். சரியா? இது கிளியரா? ஸோ இந்த டிஃப்ரென்ஷியல் ஃபார்முலாஸ் தான் இந்த சம்மில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு சம் வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் பொழுது ரூட் cos 2t அப்படின்னு நமக்கு வரும். ஸோ இது எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, இதுலேயும் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. அதனால தான் இதை தனியாக நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறமா நம்ம சம் போடும்போது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், cos 2t ஹோல் பவர் 1/2 அப்படின்றது தானே இதோட மீனிங். ரூட்னாலே என்ன அர்த்தம், பவரில் 1/2 இருக்குன்றது தான் மீனிங். சரியா? ஸோ இப்படி இருக்கதை நம்ம இப்படியும் எழுதலாம். சரியா? இப்போ நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். அப்போ d by dt ஆஃப்னு எழுதுவேன். ஏன்னா எப்படி இருக்குது, வேரியபிள் வந்து எனக்கு t இருக்குது. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு t தான் நம்ம பண்ண முடியும். சரியா? ஸோ d by dt ஆஃப் ரூட் cos 2t. ஸோ நான் சொல்லிட்டேன் cos 2t ஹோல் பவர் 1/2 அப்படின்னு இதை எழுதலாம். ஸோ d by dt ஆஃப் cos 2t ஹோல் பவர் 1/2ன்னு எழுதிட்டேன். சரியா? இப்போ பாருங்கள், இங்கே cos t அப்படின்ற மாதிரி இருக்குது, அதாவது cos x இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது உடனே நம்ம sin x அப்படின்ற ஃபார்மில் மாற்றி எழுதிடக்கூடாது. சரியா? இது நல்லா பாருங்கள் என்ன ஃபார்மில் இருக்குன்ட்டு. இது ஃபுல்லாகவே எக்ஸு உங்களுக்கு இங்கே cos 2t அப்படின்னு இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாகவே என்னது, எக்ஸு. இந்த 1/2ங்கிறது என்னது, n மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போ இது எக்ஸ் பவர் n அப்படின்ற ஃபார்மில் தான் இருக்குது. ஓகேவா? நம்ம என்ன பண்ணக்கூடாது, காஸ்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு உடனே மைனஸ் சைனில் மாற்றிடக்கூடாது. இது எக்ஸ் பவர் n அப்படின்ற ஃபார்மில் இருக்குது. நீங்கள் இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறீங்க. எப்படி பண்ணுவோம், நம்ம d by dx ஆஃப் x பவர் n which is equal to n into x பவர் n minus 1. இங்கே வந்து tல இருக்குது. ஸோ எப்படி சொல்லுவோம், d by dt ஆஃப் t பவர் n which is equal to n into t பவர் n minus 1 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் இதை பண்ணணும். ஸோ இப்போ பண்ணுங்கள், எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். இங்கே n-க்கு பதிலாக 1/2 இருக்குது. ஸோ 1/2 இங்கே முன்னாடி வந்துடும். சரியா? தென் இங்கே t-க்கு பதிலாக என்ன இருக்குது, அதாவது x-க்கு பதிலாக என்ன இருக்குது, cos 2t இருக்குது. ஸோ x-க்கு பதிலாக cos 2t அப்படியே எழுதிட்டோம். தென் என்ன பண்ணுறோம், பவரில் இதுதான் n. ஸோ n minus 1 அப்படின்னு எழுதுவோம். ஸோ 1/2 minus 1 அப்படின்னு எழுதுவோம். இதோட முடிஞ்சு போயிடுச்சா?
இதோட முடியலை. தென் என்ன பண்ணணும்னா இங்கே எக்ஸ் இருக்கு இல்லையா, இங்கே எக்ஸ் பதில் என்ன இருக்குது, காஸ் 2t இருக்குது. அந்த காஸ் 2tயை மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ தான் எப்படி பண்ணணும், காஸ் எக்ஸாக இருந்தால் மைனஸ் சைன் எக்ஸாக மாறும் இல்லையா, அந்த மாதிரி பண்ணணும். ஸோ இப்போ காஸ் 2t எப்படி மாறும், மைனஸ் சைன் 2t அப்படின்னு மாறும். சரியா, காஸ் 2t எப்படி மாறும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்பொழுது மைனஸ் சைன் 2t அப்படின்னு வந்துடும். இதோடையும் ஸ்டாப் பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும், தென் இந்த 2tயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். 2tயை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும், 2 வரும். அதாவது 2xை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும், 2 வரும் இல்லையா, அதே தான். ஸோ 2tயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இங்கே இன்ட்டு 2 அப்படின்னு வரும். சரியா, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள் டினாமினேட்டில் ஒரு 2 இருக்குது, நியூமரேட்டில் ஒரு 2 இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் நான் வந்து என்ன பண்ணிட்டேன், கேன்சல் பண்ணிட்டேன். ஓகேவா. அண்ட் இங்கே பாருங்கள், இது 1/2 மைனஸ் 1. 1/2 மைனஸ் 1 என்னது, மைனஸ் 1/2 இல்லையா, அந்த மைனஸ் 1/2 தான் இங்கே வந்திருக்கு. அண்ட் இந்த மைனஸ் சைன் 2tயை நான் முன்னாடி எழுதிட்டேன். சரியா, ஸோ மைனஸ் சைன் 2t இன்டூ காஸ் 2t பவரில் மைனஸ் 1/2 இருக்குது. இந்த 2வும் இந்த 2வும் கட் ஆகிடுச்சு. ஓகேவா. அண்ட் அதே மாதிரி இன்னொன்று என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எங்கே நீங்கள் தப்பு பண்ணிடுவீங்க அப்படின்னா, இங்கே மைனஸ் போட்டு எழுதுறோம் இல்லையா, காஸ் 2tயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி மைனஸ் சைன் 2tன்னு எழுதுறோம் இல்லையா, அப்போது இந்த ப்ராக்கெட் இல்லாமல் எழுதிடாதீங்க. ஏன்னா சில கன்ஃபியூஷன் வரும். என்ன ஆகிடும், இது சென்டரில் இருக்க மைனஸ் போல் இருக்குன்னு நினச்சிப்பீங்க. சரியா, இப்போ இது ஒரு டேர்மாக பிரிஞ்சிரும். சரியா, அப்போ தப்பாயிரும் சம்மு. ஸோ இது என்ன பண்ணணும், ப்ராக்கெட்குள்ளே எழுதுங்க. அப்போ தான் இந்த காஸ் 2t பவர் 1/2 மைனஸ் 1ஓட இந்த மைனஸ் சைன் 2t மல்டிப்ளிகேஷனில் இருக்குது அப்படின்றது மீனிங். சரியா, ஸோ ப்ராக்கெட் போட்டு எழுதுங்க. ஓகேவா. இப்போ புரியுதா எப்படி பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு, ரூட் காஸ் 2tயை இப்படி தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். சரியா, இப்போ இது கிளியராக புரியுதா. ஓகே, அதே மாதிரி ஃபர்தராக நீங்கள் சிம்ப்ளிஃபை பண்ணிட்டு வரும்பொழுது dy/dxை சிம்ப்ளிஃபை பண்ணிட்டு வரும்பொழுது உங்களுக்கு காஸ் 2t ஹோல் பவர் மைனஸ் 1/2 இன்டூ காஸ் 2t ஹோல் பவர் 1/2 அப்படின்னு வரும். ஸோ அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எக்ஸ்போனென்ஷியல் ரூல் தெரியும் இல்லையா, a/m இன்டூ a/n which is equal to a/m plus n. ஓகேவா. ஏன்னா பேஸ் ரெண்டுமே எப்படி இருக்குது, சேமாக இருக்குது, பவர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பேஸ் ஒரு டைம் எடுத்து எழுதிட்டு பவர் எடுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுதான் இங்கே பண்ணுறோம். காஸ் 2t பவரில் என்ன பண்ணுறோம், மைனஸ் 1/2 ப்ளஸ் 1/2ன்னு எழுதுகிறோம். ஸோ மைனஸ் 1/2 ப்ளஸ் 1/2 என்ன ஆகிடும், 0 ஆகிடும் இல்லையா. ஸோ காஸ் 2t பவரில் 0 ஆகிடும். ஸோ இதோட ஆன்சர் 0 அப்படின்னு எழுதிடக்கூடாது. காஸ் 2t பவரில் 0 இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், இதோட ஆன்சர் 1 அப்படின்னு அர்த்தம். அதாவது a0 which is equal to 1ன்னு எழுதுவோம் இல்லையா, e0 which is equal to 1ன்னு எழுதுவோம் இல்லையா, அதுதான் இது. ஓகேவா. ஸோ ஸ்டெப்ஸ் வந்து சிம்ப்ளிஃபை பண்ணும்போது நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் நீங்கள் சிம்ப்ளிஃபை பண்ணும்போது வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்போனென்ஷியல் ரூலை யூஸ் பண்ணி 1 அப்படின்னு எழுதுங்க. சரியா. இஃப் சப்போஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி பவரில் மைனஸ் 2ஓ இல்லை 1/2ஓ வைக்காமல் ரூட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அதாவது இது எப்படி இருக்கும், 1/root of cos 2t. இதோட மீனிங் என்னது, 1/root of cos 2t. இது என்னது, root cos 2t. கரெக்டா. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. சிம்ப்ளிஃபை பண்ணும் போதே நீங்கள் இந்த மாதிரி எழுதிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், டைரெக்டாக ரூட் காஸ் 2tயும் ரூட் காஸ் 2tயும் என்ன பண்ணிடலாம், கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டா ஆன்சர் என்னது, 1. 1 into 1 1. ஓகேவா. இங்கேயும் 1 into 0 அப்படின்னு சொல்லக்கூடாது. இது என்னது, கேன்சல் பண்ணோன்னா இது என்ன 1 டைம் அப்படின்னு அர்த்தம். ஸோ 1 into 1 1. ஓகேவா. கிளியராக புரியுதா. சம் வந்து நீங்கள் எந்த இடத்துலையும் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறேன்னா எல்லாத்தையும் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரியா. இதுக்கப்புறம் நம்ம சம் பார்க்கும்பொழுது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா. இந்த சம் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சம். ஓகேவா. ஸோ எல்லா ஸ்டெப்ஸுமே வந்து உங்களுக்கு இப்போ கிளியராக புரியும். அண்ட் முக்கியமாக இவ்வளோ தூரம் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு காரணம் வந்து ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். சரியா. ஸோ சம் பார்க்கலாம். ஓகே, எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் which is equal to sin cube t by root of cos 2t அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா. ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு t. ஓகேவா. எக்ஸுன்ற ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு t நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இப்போ என்ன எழுதணும், dx by dt அப்படின்னு எழுதணும். சரியா. ஸோ இது எப்படி இருக்குது பாருங்கள்,
இது வந்து என்னது, இது வந்து என்னது, இது வந்து u, இது வந்து என்னது v. அந்த ஃபார்மில் இருக்குது, u by v ஃபார்மில் இருக்குது. சரியா? ஸோ இது எப்படி பண்ணலாம்? we know that d by dt of u by v which is equal to, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த vயை ஸ்கொயர் பண்ணிக்கணும். அண்ட் தென் என்ன பண்ணணும், இந்த vயை மேலே ஒரு டைம் எழுதிக்கணும். இது டினாமினேட்டரில் vயை ஸ்கொயர் பண்ணி எழுதுகிறோம், நியூமரேட்டரில் என்ன பண்ணுறோம், vயை ஒரு டைம் எழுதுகிறோம். அண்ட் தென் கொடுத்துருக்க யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், அதனால் u டேஷ். சரியா? மைனஸ் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா யூவை இங்கே எழுதிக்கிட்டு vயை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம், v டேஷ். ஓகேவா? ஸோ டி பை டிடின்னு ஏன் எழுதியிருக்கோம், வித் ரெஸ்பெக்ட் டு டி தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம், அதனால் என்ன பண்ணியிருக்கோம், இங்கே டிடி அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ டி பை டிடி ஆஃப் யூ பை வி விச் இஸ் ஈக்குவல் டு வி யூ டேஷ் மைனஸ் யூ வி டேஷ் பை வி ஸ்கொயர். ஃபஸ்ட்டு வி ஸ்கொயர் தான் நீங்கள் பண்ணணும், டினாமினேட்டர்லேருந்து போங்க, கன்ஃபியூஸ் ஆகாது. சரியா? இப்போ பண்ணுங்கள், என்ன வரும், ஃபஸ்ட்டு வியை ஸ்கொயர் பண்ணணும். சரியா? இது வந்து கொஞ்சம் லென்த்தாக போகும் டிஃப்ரென்ஷியேஷனு. சரியா? வியை ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ ரூட் ஆஃப் காஸ் 2tயை என்ன பண்ணிக்கிறோம், ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், வியை எடுத்து மேலே ஒரு டைம் எழுத போகிறோம். ஸோ காஸ் 2t ரூட்டில் இருக்குது, மறந்துடாதீங்க. ஸோ அதை எடுத்து எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு யூவை என்ன பண்ண போகிறோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறது, எந்த மாதிரி இருக்குது இது, ஆல்ரெடி சொல்லிட்டேன், சைனில் இருக்குது, அதனால் உடனே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காசில் எழுதணும் அப்படின்னு எழுதிடக்கூடாது. சரியா? எப்படி இருக்குது இது, we know that d by dx of x power n which is equal to n into x power n minus 1 அப்படின்னு இருக்குது. சரியா? அதாவது இது ஃபுல்லாகவே x உங்களுக்கு, sin t அப்படின்றது x அப்படின்னு எடுத்துக்கோங்க, 3ன்றது n. ஸோ x power n அப்படின்ற ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது n into x power n minus 1 அப்படின்னு எழுதணும். சரியா? இப்போ எப்படி எழுதலாம், n என்னது 3, ஸோ இங்கே 3 மல்டிப்ளையில் வந்துடும். சரியா? அண்ட் தென் sin t ஹோல் பவரில் என்ன வரும், 3 minus 1 வரும், அதாவது என்னது n minus 1. ஸோ 3 minus 1 வரும். அண்ட் தென் என்ன பண்ணணும்னா இந்த sin tயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ d by dx of sin x என்ன வரும், cos x இல்லையா? ஸோ இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா sin tயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos t வந்துடும். சரியா? இப்போ அகெயின் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 தான் வரும். சரியா? டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இந்த 1, அதாவது டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா என்னது 1, அதனால தான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் 1 அப்படின்னு எழுதியிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இப்போ யூவை அப்படியே எழுதிக்கோங்க, இது தானே யூ. ஸோ சைன் கியூப் டீயை அப்படியே எழுதிக்கிறேன். அண்ட் தென் இப்போ என்ன பண்ணணும், வி டேஷ் பண்ணணும். வி இது தான். ஸோ இது என்ன பண்ண போகிறோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இது எப்படி வச்சுக்கணும், காஸ் 2t ஹோல் பவர் 1/2ன்னு வச்சுக்கணும். சரியா? காஸ் 2t ஹோல் பவர் 1/2, அதாவது காஸ் 2t ரூட்டில் இருக்குது அப்படின்னா இதுக்கு என்ன மீனிங்கு, காஸ் 2t ஹோல் பவர் 1/2 அப்படின்றது மீனிங். சரியா? ஸோ இப்போ இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண எப்படி பண்ணணும்னு சொன்னேன், இந்த ஃபார்மில் தான் பண்ணணும் இல்லையா, எக்ஸ் பவர் n விச் இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1 அந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணால் என்ன வரும், இங்கே n வந்து 1/2. ஸோ அப்போ 1/2 இங்கே வந்துடும் இன்டூவில், தென் காஸ் 2t ஹோல் பவரில் என்ன ஆகும் 1/2 மைனஸ் 1 அப்படின்னு வரும். சரியா? இதோட முடியல என்ன சொன்னேன், திருப்பி காஸ் 2tயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், காஸ் 2tயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், மைனஸ் சைன் 2t வரும் இல்லையா. அதாவது டி பை டிஎக்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் எக்ஸ். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும், அப்போ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு எழுதுங்க, மைனஸ் சைன் 2t அப்படின்னு வரும். ஸோ இதோடையும் சம்ம ஸ்டாப் ஆகலை, என்ன இருக்குது இங்கே நெக்ஸ்ட் எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது 2t இருக்குது. 2tயை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும் 2 வரும். ஸோ இன்டூ 2. இது வரைக்கும் கிளியராக புரியுதா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்,
இந்த 2வையும் இங்கே பாருங்கள், இது டினாமினேட்டரில் இருக்குது இந்த 2, இது நியூமரேட்டரில் உள்ள 2. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம கட் பண்ணிடலாம். சரியா? இது வரைக்கும் கிளியராக புரியுதா? ஓகே, ஃபார்முலாஸ் எல்லாம் பென்சிலால் நீங்கள் பாக்ஸ் போட்டு காட்டலாம். சரியா? என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதுலேருந்து என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி பென்சிலால் பாக்ஸ் போடுங்க, ஸ்கெட்சால் போடக்கூடாது. சரியா? ஓகே, ஃபர்தராக சிம்பிளை பண்ணலாமா? சொல்லுங்கள். dx by dt which is equal to, இங்கே என்ன இருக்குது, இந்த 3 இன்டூவில் இருக்குல்ல, அந்த 3 முன்னாடி கொண்டு வந்துடலாம். சரியா? 3 இன்டூ sin t பவரில் என்ன இருக்குது, 3 - 1 இருக்குது. 3 - 1 என்னது, 2 இல்லையா? ஸோ sin ஸ்கொயர் t, கரெக்டாக? 3 - 1 2. ஸோ sin ஸ்கொயர் t எழுதிட்டேன்னா, நெக்ஸ்ட்டு root cos 2t into cos t, cos t into 1, ஸோ cos t தான். ஓகேவா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே சென்டரில் ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஓகேவா? இங்கே என்ன இருக்குது, sin cube t இருக்குது. ஓகேவா? இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சுனது, இங்கே முன்னாடி எதுவும் வரல நம்பர். ஓகேவா? இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்கள், cos 2t பவரில் 1/2 - 1 இருக்குது. ஸோ 1/2 - 1 என்ன வரும், -1/2. கரெக்டாக? ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, cos 2t பவரில் என்ன இருக்குது, -1/2 இருக்குது. ஓகேவா? இன்ட்டு இந்த sin cube tலாம் முன்னாடியே எழுதிட்டோம், இப்போ sin 2t மட்டும்தான் இருக்குது, இன்ட்டு sin 2t. கிளியரா? இப்போ அதே மாதிரி டினாமினேட்டரை ஸ்கொயர் பண்ணுங்கள். என்ன வரும், cos 2t ரூட்டில் இருக்குது, ஸ்கொயர் பண்ண என்ன வரும், ரூட்டும் ஸ்கொயர் என்ன ஆகிடும், கட் ஆகிடும். கரெக்டாக? இந்த ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கட் ஆகிடும். ஸோ அப்போ நமக்கு cos 2t அப்படின்னு கிடைக்கும். கரெக்டாக? இது வரைக்கும் கிளியராக புரியுதா? which is equal to 3 sin squared t root of cos 2t into cos t. ஓகேவா? plus sin cube t into, இது எப்படி எழுதலாம்னா 1/root of cos 2t அப்படின்னு எழுதலாம். சரியா? cos 2t ஹோல் பவர் -1/2 இருக்கு இல்லையா, இது எப்படி எழுதலாம், 1/root of cos 2t அப்படின்னு எழுதலாம், இன்டூ sin 2t. ஓகேவா? இதுவரை கிளியராக புரியுதா? ஓகே, பையில் உங்களுக்கு cos 2t இருக்குது. இப்போ பாருங்கள், இதில் பையில் எதுவுமே இல்லை இல்லையா, இது வந்து பாருங்கள், இது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கூட எழுதுகிறேன். ஸோ சின்னதாக கன்ஃபியூஸ் ஆகிட்டாலும் சம்மோட ஆன்சர் வராது. ப்ளஸ் இங்கே பாருங்கள், மேலே sin cube t இருக்குது. ஓகேவா? இன்டூ sin 2t இருக்குது. ரைட்டா? இங்கே தான் பையில் என்ன இருக்குது, ரூட் cos 2t இருக்குது. ஓகேவா? இங்கே உங்களுக்கு ஹோல் டிவைடட் பை என்ன இருக்குது, cos 2t இருக்குது. கிளியரா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் பையில் 1 இருக்கதான் நினச்சிக்கோங்க, பையில் 1 இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்க. என்ன பண்ணுவோம், நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா, ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். பண்ண என்ன வரும், which is equal to, இந்த root cos 2t இங்கே மல்டிப்ளை ஆகிடும். இப்போ மல்டிப்ளை ஆனால் என்ன ஆகும், 3 sin squared t, இங்கே ஒரு root cos 2t ஆல்ரெடி இருக்குது, இந்த root cos 2tயும் இங்கே வந்து மல்டிப்ளை ஆகும் போது என்ன ஆகிடும், root cos 2t into root cos 2t என்ன ஆகும், root cos 2t whole squared. அப்போ ஸ்கொயர் ரூட்டு கட் ஆகிட்டு எனக்கு என்ன ஆகிடுங்க, வெறும் cos 2t வந்துடும். சரியா? இதுவும் இதுவும் மல்டிப்ளை ஆனால் என்ன ஆகும், ரூட்டு கட் ஆயிரும். ஸோ cos 2t அப்படின்னு வந்துடும், இன்டூ cos t. அந்த ஸ்டெப் புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து √3 இன்டூ √3 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோம். இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும், வெறும் 3 தானே வரும்.
அதே மாதிரி தான் இங்கே பண்ணியிருக்கோம். ரூட் காஸ் 2t இன்ட்டு ரூட் காஸ் 2t மல்டிப்ளை ஆகும்போது வெறும் காஸ் 2t ஆகிடும். ஓகேவா? ஸோ இங்கே சென்டரில் ப்ளஸ்ஸு 1 இன்ட்டு சைன் க்யூப் டி பண்ணும்போது சைன் க்யூப் டி இன்ட்டு சைன் 2t வந்துடும். ரைட்டா? ஸோ இங்கேயே ஹோல் டிவைடட் பை இதுக்கே ஹோல் டிவைடட் பை என்ன இருக்குது அப்படின்னா அது 1 இன்ட்டு ரூட் காஸ் 2t இருக்குது. ஓகேவா? இதுக்கும் ஹோல் டிவைடட் பை என்ன இருக்குது? காஸ் 2t இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த ரூட் காஸ் 2t வந்து நியூமரேட்டர் அதாவது நியூமரேட்டரோட டினாமினேட்டர் அப்போ கீழே வந்துடும் இல்லையா? அது கீழே டினாமினேட்டரில் வந்தாகணும். அப்போ என்ன ஆகும்? ரூட் காஸ் 2t இன்ட்டு காஸ் 2t அப்படின்னு அது கீழே வந்துடும். புரியுதா? which is equal to 3 sin squared t into cos 2t into cos t plus sin cube t into sin 2t. ஓகேவா? whole divided by இந்த ரூட் cos 2t கீழே வந்துருச்சு into cos 2t. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கோம். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து dx by dt கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி dy by dt நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? கடைசியாக தான் என்ன பண்ணணும்? dy by dt by dx by dt பண்ணோன்னா நமக்கு dy by dx கிடைக்கும். சரியா? ஓகே, y என்ன கொடுத்துருக்காங்க சொல்லுங்கள்? y which is equal to cos cube t. கரெக்டா? cos cube t by root of cos 2t. இதெல்லாம் அதே மாதிரி தான். இது என்னது? u, இது v. ஸோ அதே ஃபார்முலா we know that d by dt of u by v which is equal to v ஸ்கொயர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க? v ஒரு டைம் எழுதுங்க, u டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க, மைனஸ் u ஒரு டைம் எழுதி v டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? இது எப்படி எழுதலாம்? dy by dt அப்படின்னு எழுத போகிறோம். வித் ரெஸ்பெக்ட் டு t நாம் வந்து என்ன பண்ணுறோம்? இந்த ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். எப்படி பண்ணலாம்? v ஸ்கொயர் பண்ணும். இதுதான் v. ஸோ v ஸ்கொயர் பண்ணிக்க போகிறோம். என்ன வரும்? ரூட் ஆஃப் காஸ் 2t ஹோல் ஸ்கொயர் வந்துடும் இல்லையா? நெக்ஸ்ட் இந்த v எடுத்து என்ன பண்ண போகிறோம்? ஒரு டைம் இங்கே எழுதிக்க போகிறோம். ஸோ ரூட் ஆஃப் காஸ் 2t வந்துடும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இதுதான் u. போன சம்மில் பார்த்த மாதிரியே தான் என்ன பண்ணுறோம்? சரி, போன ஃபங்க்ஷன் நம்ம பண்ணுவோம் இல்லையா? அதே தான். சொல்லுங்கள். காஸ் எக்ஸ்ன்னு நினச்சிட்டு ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்? அதாவது டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் என் விச் இஸ் ஈக்குவல் டு என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 அந்த ஃபார்முலாவில் முதல்ல அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு தான் என்ன பண்ணுவோம்? டி பை டிஎக்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ் வரும் இல்லையா? அந்த மாதிரி பண்ணுவோம். சரியா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? 1 வரும் இல்லையா? ஸோ அது மாதிரி பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இது எக்ஸ் பவர் என் ஃபார்மு. ஸோ எப்படி பண்ணலாம்? என் வந்து இங்கே 3, ஸோ இன்டூ 3 ஆகிடுவார். கரெக்டாக? நெக்ஸ்ட் என்ன ஆகும்? காஸ் டி பவரில் 3 மைனஸ் 1 வந்துடும். ரைட்டா? தென் காஸ் டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா மைனஸ் சைன் டி வந்துடும். இன்டூ டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? 1 வந்துடும். சரியா? இந்த ஃபார்முலாஸ் படி தான் இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். சரியா? நெக்ஸ்ட் என்னது? ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது. இப்போ யூ அப்படியே வச்சுக்கணும். யூ என்னது? காஸ் கியூப் டி இன்டூ வியை தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். என்ன வரும்? ரூட் காஸ் 2t அப்படின்றது என்னது? காஸ் 2t ஹோல் பவர் 1/2. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது? இந்த ஃபார்முலாவில் டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும்? 1/2 இன்ட்டு காஸ் 2t
ஹோல் பவரில் என்ன வரும் 1/2 மைனஸ் 1 வந்துடும் சரியா. நெக்ஸ்ட்டு இந்த காஸ் 2t டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவேன், என்ன வரும் காஸ் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ். ஸோ என்ன ஆகும் மைனஸ் சைன் 2t வந்துடும் கரெக்டாக. தென் இதோட அப்படியே நிறுத்தக்கூடாது, என்ன பண்ணணும் 2t டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும் 2 தான் வரும் சரியா. அதாவது t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, முன்னாடி ஒரு கோஎஃபிஷியன்ட் 2 இருக்குது, ஸோ இன்டூ 2 ஆகிடும் சரியா. ஸோ இன்டூ 2 வந்துடும் ஓகேவா. இதெல்லாம் கிளியராக புரியுதா? ஓகே, பென்சிலில் ஃபார்முலாஸ்லாம் பாக்ஸ் போட்டுக்கோங்க சரியா. இப்போ என்ன பண்ணலாம், இந்த 2வையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அதே மாதிரி இங்கே ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா, இந்த மைனஸும் சேர்ந்து நமக்கு ப்ளஸ் ஆகிடும் கரெக்டாக. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இந்த மைனஸு முன்னாடி வந்துடும், 3யும் முன்னாடி வந்துடும். அது மாதிரி இங்கே 3 - 1 இருக்குது, ஸோ 3 - 1 என்னது 2. ஸோ காஸ் ஸ்கொயர்டு t அப்படின்னு வந்துடும். இதெல்லாம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம எழுத போகிறோம் சரியா. எழுதுங்க. dy by dt which is equal to இந்த மைனஸும் இந்த 3 முன்னாடி வந்துடுச்சு, ஸோ -3 root of cos 2t into cos squared t கரெக்டா into sin t. இந்த 1 மல்டிப்ளை ஆனாலும் என்ன தான் sin t தான் வரும் இல்லையா. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு என்ன வரும் cos cube t into இங்கே வந்து 1/2 - 1 இருக்குது, அப்போ இது -1/2 வந்துடும். ஸோ உங்களுக்கு cos 2t பவரில் -1/2 வந்துடுச்சு இன்டூ sin 2t அப்படின்னு வந்துட்டு இந்த 2 கட் ஆகிடுச்சு ஓகேவா. ஸோ இப்போ பை என்ன இருக்குது, v ஸ்கொயர் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி, v என்னத்தில் இருக்குது ரூட்டில் இருக்குது, ஸ்கொயர் பண்ண என்ன வரும் cos 2tன்னு வந்துடும். இது வரைக்கும் கிளியராக புரியுதா? இப்போ என்ன பண்ணலாம், அதே மாதிரி எக்ஸுக்கு எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி தான் பண்ணுறோம் ஒய்க்கும். ஸோ இந்த cos 2t பவரில் இருக்க -1/2 எப்படி எழுதலாம் நம்ம, அதாவது cos 2t பவரில் -1/2 இருக்குது, ஸோ எப்படி எழுதலாம் 1/√of cos 2t அப்படின்னு எழுதலாம் இல்லையா. இது அது மாதிரி தான் எழுத போகிறோம். எழுதுங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்பில், which is equal to -3 root of cos 2t into cos squared t into sin t கரெக்டா. இங்கே என்ன ஆகும் ப்ளஸ் cos cube t into 1/√of cos 2t into sin 2t அப்படின்னு வந்துடும் சரியா. ஹோல் டிவைடட் பை cos 2t. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம் சரியா. இதை கிளியராக எடுத்து எழுதிக்கோங்க. இந்த சம் வந்து கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் ஆகும், அதனால் நம்ம எல்லா ஸ்டெப்ஸையும் நீட்டாக எழுதுகிறோம் சரியா. which is equal to -3 root of cos 2t into cos squared t sin t plus cos cube t into sin 2t, அதாவது 1ஆல் மேலே மல்டிப்ளை பண்ணிட்டோம், பை என்ன இருக்குது ரூட் cos 2t இருக்குது சரியா. இப்போ ஹோல் டிவைடட் பை cos 2t வருது ஓகேவா. இப்போ என்ன இருக்குது பையில் இங்கே 1 இருக்கதா அர்த்தம் இல்லையா. ஸோ என்ன பண்ணுவோம், நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம் கரெக்டாக. பண்ணுங்க, என்ன வரும் இஸ் ஈக்குவல் டு இங்கே ரூட் cos 2tயும் இந்த ரூட் cos 2tயும் என்ன ஆகிடும் மல்டிப்ளை ஆகி cos 2t ஆகிடும். ஸோ -3 cos 2t into cos squared t sin t கரெக்டா, ப்ளஸ் 1 இன்ட்டு இது பண்ணும்போது cos cube t into sin 2t வந்துடுது ஓகேவா. ஹோல் டிவைடட் பை இங்கே உங்களுக்கு ரூட் cos 2t இருக்குது, இதுக்கு ஃபுல்லாகவும் டிவைடில் என்ன இருக்குது cos 2t இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் இதை கீழே கொண்டு வந்துடுங்க ஓகேவா. ஓகே, இப்போ சொல்லுங்கள் -3 cos 2t into cos squared t into sin t plus cos cube t into sin 2t ஓகேவா. ஹோல் டிவைடட் பை
இந்த ரூட் காஸ் 2t கீழே வந்துடும். ஸோ ரூட் காஸ் 2t இன்ட்டு காஸ் 2t. நம்ம இது எதுவும் பண்ண வேணாம், அந்த இது வந்து கேன்சல் ஆகிடும், நல்லா அப்படியே வச்சுக்கோம். இது செகண்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம், dx/dt கண்டுபிடிச்சிட்டோம் அண்ட் dy/dt கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம், dy/dt by dx/dt கண்டுபிடிக்க போகிறோம். எதனால் இந்த மாதிரி எழுதுகிறோம், அதாவது என்ன பண்ணுறோம், 2வை 1ஆல் டிவைட் பண்ணுறோம். சரியா, எதனால் அந்த மாதிரி பண்ணுறோம், இந்த மாதிரி பண்ண என்ன ஆகிடும், இந்த டிடியும் கட் ஆகிடும். ஸோ நமக்கு என்ன ஆகிடும், dy/dx கிடச்சிரும். கொஷினில் அதான் கேட்டிருக்காங்க இல்லையா, அதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுறோம். சரியா, பண்ணுங்க பார்க்கும். dy/dt இதுதான் இல்லையா, இதுதான் dy/dt. ஸோ இது மேலே வந்துடும். ஸோ -3 cos 2t into cos squared t sin t plus cos cube t into sin 2t. இங்கே டிவைடட் பைல என்ன இருக்குது, ரூட் cos 2t into cos 2t இருக்குது. சரியா, அதே மாதிரி நம்ம dx/dt கண்டுபிடிச்சோம் இல்லையா, என்ன கண்டுபிடிச்சோம், இது நம்ம dx/dt இதை எடுத்து அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. சரியா, ஓகே. இப்போ dx/dtயை நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். சரியா, மேலே இருக்கிறது dy/dt, இது dx/dt. இப்போ பாருங்கள், இதோட டினாமினேட்டரும் இதோட டினாமினேட்டரும் எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம், இதை கட் பண்ணிடலாம். ஓகேவா, ரிமைனிங் இருக்கிறது எடுத்து எழுதுங்க. -3 cos 2t கரெக்டாக இன்ட்டு cos squared t sin t plus cos cube t into sin 2t. டினாமினேட்டரில் என்ன இருக்குது, 3 sin squared t into cos 2t into cos t plus sin cube t into sin 2t இருக்குது. ஓகேவா, இது வரைக்கும் கிளியராக புரியுதா? இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலாஸை யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, இது வரைக்கும் நம்ம டிஃப்ரென்ஷியல் ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண போகிறோம். சரியா, ஓகே. இப்போ பாருங்கள், இங்கே இருக்குது பார்த்தீங்களா sin 2t, இங்கே என்ன இருக்குது sin 2t இருக்குது. ஸோ இதை தான் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி sin 2t which is equal to 2 sin t cos t. ஸோ இதை நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரியா, சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். dy/dx which is equal to -3 cos 2t into cos squared t into sin t plus cos cube t into 2 into sin t into cos t. ஓகேவா, அதே மாதிரி டினாமினேட்டர்லையும் பண்ணுங்கள். சரியா, 3 sin squared t into cos 2t into cos t plus sin cube t into 2 sin t cos t. கரெக்டா, இப்போ பாருங்களேன், நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுத்துலேயுமே பாருங்கள், இங்கே வந்து இதுலேயும் sin t இருக்குது, இதுலேயும் sin t இருக்குது. ஓகேவா, இதில் என்ன இருக்குது, அதே மாதிரி ஆக்சுவலாக இங்கே sin t மட்டும் காமனாக இல்லை, இதில் sin t cos t, இங்கேயும் பாருங்கள் இதுலேயும் sin t இருக்குது, cos t இருக்குது. அதே மாதிரி தான் இங்கேயும் இல்லையா, sin t cos t sin t cos t. ஸோ எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், நம்ம வெளியில் காமனாக எடுத்துடலாம். ஸோ எடுத்துகிட்டா என்ன வரும், sin t cos t நான் காமனாக வெளியில் எடுக்கிறேன். இப்போ என்ன இருக்கும், இதில் -3 ரிமைனிங் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த cos 2t அப்படியே தான் இருக்குது. இதுலேருந்து ஒரு cos t நான் வெளியில் எடுத்துட்டேன், அப்போ இன்னொரு cos t உள்ளே இருக்கும். இந்த sin t வெளியில் வந்துருச்சு. சரியா, ஸோ ப்ளஸ் இங்கே
இந்த காஸ்டியும் இந்த சைன்டியும் வெளியில் வந்துடுச்சு. ஸோ 2 cos cube t இங்கே இருக்கும். சரியா? அதே மாதிரி டினாமினேட்டர்லேயும் sin t cos t நம்ம வெளியில் எடுத்துடலாம் காமனாக. ஸோ எடுத்தால் என்ன வரும்? sin t cos t வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே 3 இருக்குது. இந்த sin square t ஒரு sin t வெளில போயிடுச்சு. ஸோ ஒரு sin t இங்கே இருக்கும். இந்த cos t வெளில வந்துடுச்சு. ஸோ இங்கே ரிமைனிங் cos 2t இருக்கும். சரியா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், sin t cos t வெளில வந்துடுச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? 2 sin cube t இருக்கும். ரைட்டா? எல்லாமே எழுதிட்டேனா கரெக்டா? இப்போ என்ன பண்ணலாம்? இந்த sin t cos t இந்த sin t cos t நம்ம வந்து கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, இப்போ பாருங்கள், ஆல்ரெடி நம்ம சம் போடுறதுக்கு முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, நியூமரேட்டரில் ஒரு cos 2t வரும், டினாமினேட்டரில் ஒரு cos 2t வரும்னு சொல்லிட்டு இங்கே இருக்கா பாருங்கள், cos 2t இருக்கா. இந்த cos 2tயை எப்படி ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொன்னேன்? 2 cos square t minus 1 அப்படின்னு எழுதணும். இந்த cos 2t எப்படி எழுதணும்? 1 minus 2 sin square t அப்படின்னு எழுதணும். சரி, அப்படி எழுதணும்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். சரியா? இப்போ போடலாமா? இப்போ ஃபஸ்ட்டு இந்த கேன்சல் பண்ணதுக்கப்புறமா இந்த ஸ்டெப் எப்படி இருக்கும்? -3 cos 2t into cos t plus 2 cos cube t whole divided by 3 sin t cos 2t plus 2 sin cube t ன்னு இருக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுறோன்னா, இன் நியூமரேட்டர் we have to replace cos 2t by எப்படி பண்ணணும் சொன்னேன்? 2 cos squared t minus 1, அதாவது cos 2t which is equal to 2 cos squared t minus 1. இங்கே நியூமரேட்டில் இருக்க cos 2t எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த cos 2t எடுத்துட்டு இதுக்கு பதிலாக 2 cos squared t minus 1 அப்படின்னு எழுதுகிறோம். சரியா? அதே மாதிரி in denominator we have to replace cos 2t by எப்படி 1 minus 2 sin squared t. ஓகேவா? எதனால் அது மாதிரி பண்ணுறோம்? இங்கே பாருங்களேன், இங்கே பக்கத்தில் cos t தான் இருக்கு இல்லையா? ஸோ cos t உள்ள ஃபார்முலா வந்து இங்கே வந்தால் தான் என்ன பண்ண முடியும்? சிம்ப்ளிஃபை பண்ண முடியும். சரி, அதே மாதிரி தான் இங்கேயும். இங்கே ஆல்ரெடி sin t தான் இருக்குது. ஸோ சைனாக இந்த cos 2tயை இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைனில் இருந்துச்சுன்னா நமக்கு சிம்ப்ளிஃபை பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இங்கே என்ன பண்ணுறோம்? இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸ்ட்லேயே 2 cos square t minus 1 அப்படின்னு மாற்றிக்கிறோம். இங்கே சைன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைனில் இந்த cos 2tயை மாற்றிக்கிறோம். சரியா? ஸோ எதனாலன்னு தெரியணும். ஸோ இந்த cos 2tயை நம்ம என்ன பண்ணுறோம்? 1 minus 2 sin square t அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணுறோம். சரியா? இது வரைக்கும் கிளியராக புரியுதா? இப்போ ரீப்ளேஸ் பண்ணி சொல்லுங்கள். இப்போ dy by dx which is equal to -3 2 cos square t minus 1 into cos t plus 2 cos cube t. ஓகேவா? 3 பக்கத்தில் எழுதிடாதீங்க. பக்கத்தில் எழுதிட்டிங்கன்னா என்ன ஆகிடும்? cos 3t இப்படி போட்டால் தான் க்யூபு. ஸோ அவசரத்தில் எழுதுறேன்னு சொல்லிவிட்டு க்யூபை 3 மாதிரி போட்டுறாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி 3 sin t into 1 minus 2 sin squared t. ஓகேவா? ப்ளஸ் 2 sin cube t. ஓகேவா? இது வரைக்கும் கிளியராக புரியுதா? இப்போ பாருங்கள், இந்த -3 அண்ட் இந்த cos t, இந்த -3யும் இந்த cos tயும் இவங்க ரெண்டு பேருக்குமே சொந்தம் இல்லையா? இதுவும் இதுவும் இந்த அந்த 2 cos square tக்கும் இந்த -3யும் cos tயும் சொந்தம். அதே மாதிரி இந்த -1க்கும் இந்த -3யும் இந்த cos tயும் சொந்தம். சரியா? ஸோ என்ன பண்ணணும்? நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். இதை உள்ளே விட்டு மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ -3 அண்ட் cos t ரெண்டுத்தையுமே மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ -3
2ஓட மல்டிப்ளை ஆகுது இல்லையா, அப்போ 3 2 என்ன வரும், 6 வந்துடும் இல்லையா. ஸோ -6 காஸ், இங்கே ஸ்கொயர் டி, இது காஸ் டி, அப்போ என்ன வந்துடும், காஸ் கியூப் டி ஆகிடும். இது காஸ் ஸ்கொயர் டி, இது காஸ் டி, ஸோ காஸ் கியூப் டி ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த -1க்கும் இந்த -3யும் காஸ் டியும் சொந்தம். ஸோ அப்போ என்ன ஆகும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இந்த 3 இங்கே வந்துடும், இந்த காஸ் டியும் இங்கே வந்துடும். சரியா, ப்ளஸ் 2 காஸ் கியூப் டி. ஓகேவா. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இதை சொல்லுங்கள். இந்த 1 - 2 sin ஸ்கொயர் டி, இதுக்கு வந்து 3 sin t சொந்தம். சரியா, அப்போ என்ன ஆகும், ஒன்றால் மல்டிப்ளை பண்ணுங்கள். இங்கே வந்து காஸ் டி வந்து இங்கே இருக்குது, அதனால் நம்ம கொஞ்சம் மல்டிப்ளை பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். பட் இது அப்படி இல்லை, 3 sin t முன்னே இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 1 × 3 sin t 3 sin t மைனஸ் 3 2 6 sin t × sin ஸ்கொயர் டி sin கியூப் டி. கரெக்டா, ப்ளஸ் 2 sin கியூப் டி. கிளியரா, இது வரைக்கும் புரியுதா? ஓகே, இப்போ சொல்லுங்கள். இங்கே -6 காஸ் கியூப் டி இருக்குது, இங்கே 2 காஸ் கியூப் டி இருக்குது. ஓகேவா, அதாவது ரெண்டுமே ஒன்று தான், இதுவும் காஸ் கியூப் டி, இதுவும் காஸ் கியூப் டி. இது -6, இது 2, அதாவது 6 ரூபாய் கடன், 2 ரூபாய் உங்கள் கையில் இருக்குது, கொடுத்துட்டா 4 ரூபாய் என்னது கடன். ஸோ -4 காஸ் கியூப் டி ப்ளஸ் 3 காஸ் டி. ஓகேவா, அதே மாதிரி டினாமினேட்டரை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். என்ன வரும், இங்கே பாருங்கள் 3 sin t இங்கே இருக்குது, அதை அப்படியே எழுதிக்கலாம். இங்கே பாருங்கள், இதுவும் sin கியூப் டி டேர்மு, இதுவும் sin கியூப் டி டேர்ம் தான். பட் இது என்னது, -6, இது 2, அதாவது 6 ரூபாய் கடன், 2 ரூபாய் கையில் இருக்குது, கொடுத்துட்டோன்னா 4 ரூபாய் என்னது கடன். ஸோ -4 sin கியூப் டி. ஓகேவா, இங்கேயும் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம், இதையும் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். கரெக்டாக, ஓகே. இப்போ பாருங்கள், இந்த மைனஸை நம்ம காமனாக இங்கே மேலேருந்து வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், காமனாக வெளில எடுக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், மைனஸை வெளில போட்டுட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கணும். சரியா, ஸோ 4 காஸ் கியூப் டி இங்கே இருக்கும். இந்த ப்ளஸ்க்குள்ளேருந்து ஒரு மைனஸ் வெளியில் வந்திருக்கு அப்படின்னா இங்கே மைனஸ் இருக்குன்னு அர்த்தம். சரியா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் தான் ப்ளஸ்ஸு. ஸோ இந்த ப்ளஸ்ஸுக்குள்ளேருந்து நான் ஒரு மைனஸை வெளில எடுத்துருக்கேன் அப்படின்னா இங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம், மைனஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ -3 காஸ் டி இருக்கும். சரியா, அதே மாதிரி டினாமினேட்டரை அப்படியே வச்சுக்கலாம், ஏன்னா அதுக்கு ஃபார்முலா இருக்குது. சரியா, இப்போ என்னது 3 sin t -4 sin cube t. என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும், we know that cos 3t which is equal to 4 cos cube t minus 3 cos t. கரெக்டா, and sin 3t which is equal to 3 sin t minus 4 sin cube t. ஓகேவா, ஸோ என்ன பண்ண போகிறோம், இது ரெண்டுத்தையும் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். சரியா, சொல்லுங்கள். dy by dx which is equal to minus இதுக்கு பதில் என்ன போட போகிறோம், cos 3t போட போகிறோம், பை இதுக்கு பதில் என்ன போட போகிறோம், sin 3t போட போகிறோம். ஓகேவா, ஸோ cos by sin எப்படி எழுதலாம், காட்டில் எழுதலாம் இல்லையா. we know that cos theta by sin theta. இதான் நான் சொன்னேன், கடைசி ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுவோம், cos by sin வரும், ஸோ அதை வந்து காட்டில் மாற்றிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக, ஸோ which is equal to minus cot 3t. இங்கே தீட்டாக்கு பதிலாக என்ன இருக்குது, 3t இருக்குது. சரியா, இப்போ dy by dx என்னது, minus cot 3t. ஓகேவா, ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து dy by dx which is equal to minus cot 3t. இந்த சம் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் லென்த்தாக இருக்குங்கிறதுக்காக கஷ்டமான சம் அப்படின்னு முடிவு பண்ணிடாதீங்க. சரியா, நீங்களே போட்டு போட்டு பாருங்கள் இந்த சம்மை. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சம் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஈஸியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொண்டு போயிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சம் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் எதுவும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியா, இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சம்மு. ஸோ தயவு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா.